ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் தூங்குறாங்க, ஆனால் தூக்கமே வரமாட்டேங்குது. கண்ணை விழிச்சுக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. என்ன, கண்ணை மூடினா கூட தூக்கமே வரல, பின்ன எப்படி தூக்கம் வரும்? இத்தனை வருஷமாக கோமதி மேலே நம்ம எம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே உடைச்சிட்டால. இது வரைக்கும் நம்ம அவகிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சது கிடையாது. எம்புட்டு பெரிய உண்மையை மறைச்சி இத்தனை நாளாக நம்மக்கிட்ட பொய் சொல்லி நடித்து ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா. அப்போது இவளுக்கும் மயிலுக்கு கொடுத்த தண்டனையை தானே இவளுக்கும் கொடுக்கணும். நான் அப்போது சரவணன் எடுத்த முடிவை தான் நம்மளும் எடுக்கணும். இனிமே கோமதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு துரத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் யோசிக்கவும், இல்லை இல்லை அவளுக்கு யார் இருக்காக, இருந்தாலும் அவள் பண்ணது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே நிறைய யோசனை போய்கிட்டு இருக்கு. சரி, அப்போது குடும்பம்னா 1000 பிரச்சனை தான் வரதான் செய்யும். நம்ம நாளைக்கே மயில் வீட்டுக்கு போய் பேசுவோம். சரவணனையும் மயிலையும் ஒன்று சேர்த்து வச்சு பார்க்கணும். ஏன்னா 2 பேருக்குள்ளேயுமே எவ்வளோ வேறுபாடுகள் இருந்திருக்கு. கல்யாணத்தை எப்படியாவது தன்னோட பிள்ளைக்கு பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவங்க 2 பேருமே அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இதை முதல்ல சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் விட்டது தப்பு தான். அதே மாதிரி தான் கோமதி விஷயத்துலையுமே. கோமதியுமே சொல்லாமல் நம்மக்கிட்ட விஷயத்த மறைச்சிருக்கா. கோமதியை வீட்டை விட்டு போன்னு சொல்லவே இல்லைல்ல. அப்போது யாருக்கா இருந்தாலும் ஒரே நியாயமாக தான் இருக்கணும். கோமதி இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக மயிலும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே இங்கே நம்ம பாண்டியன் வெளியே எந்திரிச்சு வரவும் நம்ம கோமதி காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கோமதி, உனக்கு நான் எத்தனை டைம் சொல்கிறது, இங்கே பார், என்கிட்ட பேசாத, என்னை பார்க்காத, எனக்காக நீ எந்த வேலையும் செய்யாத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வெளியே கிளம்பி போயிடுறாங்க. உடனே இங்கே சரண இருந்துட்டு, அப்பா இம்புட்டு காலையிலேயே எங்கே போகிறாங்க, இம்புட்டு காலையில் கடையை கூட திறக்க முடியாதே, என்ன திருமணம் போயிட்டாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, அம்மா அப்பா அப்படிதாம்மா, கொஞ்ச நாள் வரைக்கும் கோவம் இருக்க தானே செய்யும், நீ இதெல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்படாதம்மா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா, உன் அப்பா கிட்ட நான் எந்த விஷயமும் மறைச்சது கிடையாது, இது ஒரு விஷயத்த மறைச்சி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, அத்தை சாரி அத்தை, தயவு செஞ்சு நான் அழுகாதீங்க அத்தை, நீங்கள் அழுதிங்க அப்படின்னா எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ராஜிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து நேராக மயிலோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. மயிலோட வீட்டுக்கு போனதுமே இங்கே பாக்கியம் தான் பார்க்குறாங்க. அடடே சமந்தி, வாங்க சமந்தி, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மயிலே மயிலே, யார் வந்திருக்காங்க பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் பயங்கர சந்தோஷமாக மயிலை வந்து கூப்பிடுறாங்க. உடனே இங்கே மயிலுமே ஓடோடி வராங்க. பாண்டியனை பார்த்ததுமே மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. மாமா நம்மக்கிட்ட பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருப்பாங்களோ, இல்லை டிவோர்ஸ் விஷயமா பேசுறதுக்கு வந்துப்பாங்களோ, இல்லை நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாங்க. சரி என்னன்னு கேட்போம். மாமா வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா மாமா, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, என் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு போய் சொல்கிறது மிகப்பெரிய தப்பு தான் மாமா, நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் இல்லாமல் நான் என் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொன்னது உண்மைதான், ஆனால் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்த மேலேயும் காட்டின அன்பு எல்லாமே உண்மை மாமா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா, என்னை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறீங்களா நம்ம வீட்டுக்கு, நான் இனிமேல் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன் மாமா, உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நான் எப்போவுமே உண்மையாக இருப்பேன், நம்ம குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாருமே குடும்பமாக வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது மாமா, என்னை இது ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்க மாமா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா மயிலு, நீ 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டாலுமே நீ பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு, எங்கள் குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்க, அது மட்டும் இல்லாமல் சரவணனோட வாழ்க்கையை கெடுத்திருக்க, அவன் மனசுக்குள்ளே இப்போ வரைக்குமே உன் மேலே தீராத கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இப்படியும் விட முடியாது, சரவணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குமே எங்கள் மனசு இடம் கொடுக்காது, அதான் உன்கிட்ட நான் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன், நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீ கட்டுப்பட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் சரவணன்
பாண்டியன் கூட உன்னை ஒன்று சேர்த்து வச்சு வாழ வைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு நான் இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷம். மயில் இருந்துட்டு, மாமா நீங்கள் சொல்கிறது உண்மையா மாமா? அப்போது நீங்கள் சொல்கிறத கேட்டால் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா மயில், இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் இனி அந்த குடும்பத்துக்கு எப்போவுமே நீ உண்மையாக இருக்கணும். எப்போவுமே சரவணன் கிட்ட நீ பொய் சொல்லவே கூடாது. உங்கள் 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாது. சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மாமா. நான் எல்லாமே செய்கிறேன். கண்டிப்பாக நான் இனிமே பொய் சொல்லவே மாட்டேன். மாமாக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் தான் பார்த்து பார்த்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா மயிலு, நான் இப்போது உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலுமே வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எனக்கு எதிராக தான் நிற்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க உன்னை வீட்டுக்குள்ளே வர விடவே கூடாதுன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் அதையும் மீறி நான் அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என் பையனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அவனை நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும். அது மட்டும் எனக்கு போதும்பா மயிலு. மற்றபடி நான் வேறு எதுவுமே உன்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, சம்மந்தி நீங்கள் கவலையப்படாதீங்க சம்மந்தி. நீங்கள் இந்த வார்த்தை சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மயிலோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேனே தவிர உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் மனசளவில் கூட நினைக்கல சம்மந்தி. சம்மந்தி, எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் எம்புட்டு போயே சொல்லியிருக்கோம். அதை நினச்சி பார்த்தா எங்களுக்கே மனசு வருத்தமாக தான் இருக்குது சம்மந்தி. என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளைகளை பெற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் சம்மந்தி அம்மா, பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டா நம்ம பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கா என்ன? அப்படியே கல்யாணம் பண்ணது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பொய் சொன்னதும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக தப்பே பண்ணாத எங்கள் எல்லாரையுமே கொண்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ளே அடிச்சிங்க? இதெல்லாம் நீங்கள் பண்ணினது ரொம்ப தப்பு. நான் மயிலை மட்டும் தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் யாருமே அந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே மயில் இருந்துட்டு, என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு, மயில் நீ சும்மா இரு மயில். சரிங்க சம்மந்தி, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அது நான் அப்படின்னாவே போதும். மற்றபடி நாங்கள் அங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், அதோடு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, சரிப்பா மயில், நீ போயிட்டு உன் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே மயில் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி இவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க. சாப்பாடு கூட இல்லை, டீ தண்ணி காஃபின்னு எதுவுமே சாப்பிடல நம்ம கோமதி. இப்போது நம்ம ராஜ் இருந்துட்டு, அத்தை என்ன அத்தை 12 மணி ஆகுது, மாமா காலையில் போனவேக அவங்க அப்படியே கடைக்கு போனாலும் போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுக்காக அத்தை சாப்பிடாமே இருக்கீங்க? அத்தை சாப்பிடுங்க அத்தை, நைட்டுமே நீங்கள் சாப்பிடவே இல்லை, ப்ளீஸ் அத்தை சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கவும், இல்லடி உன் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன் மாமா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் ஏன் பல்லில் பச்சை தண்ணி கூட படாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் வீட்டில் உள்ள யாரையுமே கேட்காம மயிலை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுனால போயிருக்காங்க. ஏன்னா இங்கே கோமதி பண்ணதும் மயில் பண்ணதும் ஒரே தப்பு தான் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் வந்து நினச்சிருப்பாங்க. தண்டனை கொடுத்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இங்கே மயிலை வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரவணனுமே இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். அவங்களுமே ரொம்பவே கோவப்படுவாங்கன்னே சொல்லலாம். மயில் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கும். மயில் பக்கம் நம்ம பாண்டியன் நிற்பாங்க. ஆனால் பாண்டியனை எதிர்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் நிற்கும். நம்ம கோமதி சொல்லுவாங்க, கண்டிப்பாக என் பிள்ளையோட வாழ்க்கையை திரும்பவும் நான் அழிக்க விரும்பலை, அவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா மயில் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்ற மாதிரி தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லுவாங்க. யாரோட அதாவது யாரோட சம்மந்தமும் இல்லாமல், அதாவது யார்கிட்டையுமே பேசிக்காமல் நம்ம பாண்டியன் வந்து மயில் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போது மயிலையும் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களுமே எல்லாமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சம்மந்தி கொஞ்சமாக சாப்பிடுங்க சம்மந்தி, இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மயிலுமே பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, மாமா போகலாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து நிற்கிறாங்க. வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இப்போது வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே முத்துவேலும் சக்திவேலும்
இங்க ராஜிய ரோட்ல பார்க்குறாங்க. ராஜிய பார்த்ததுமே பயங்கரமா கோவப்படுறாங்க சக்திவேல். இங்க முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட சொல்றாங்க, "டேய் சக்தி, நான் ராஜி கிட்ட தனியா பேசணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணே, ஏண்ணே, எதுக்காக இந்த ஓடுகாலிகிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஓடுகாலிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா நம்ம குடும்ப மானத்தவே வாங்கிட்டாங்கண்ணே. எதுக்காக இவ கூடலாம் பேசணும்னு சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க முத்துவேல் சொல்கிறாங்க, "இல்லை சக்தி, என்னதான் இருந்தாலும் ராஜி எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணி நம்பி ஏமாந்துட்டா. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவளுக்கு சாகணும்னு தோணிருக்கும், இல்லை என்னென்னவோ பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். வீட்டுக்கு போனால் அப்பாலாம் திட்டுவாங்க, அடிக்குவாங்கன்றதுனால தான் ராஜி செத்து போகணும்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டு கோமதியுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே ராஜி தெரியாதனமாக தானே கதிரவை கல்யாணம் அதுவும் விருப்பமே இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதில் அவளோட தப்பு ஒன்றே ஒன்று தான். அவள் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தனை லவ் பண்ணி ஏமாந்துருக்க கூடாது. அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பரதேசி குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டா. என்ன பண்ணுறது? நான் பெத்துட்டனே அவளை. என்னுடைய பாசம், அதாவது பாசம் வந்து பொய் ஆகாதுல்ல. அவளை பார்க்குறப்பெல்லாம் அவளை அணைச்சிக்கணும், அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே செய்யணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எனக்கு துடிக்குதுடா சக்தி. அது மட்டும் இல்லாமல் நான் சம்பாதிக்கிற பணம், சொத்து, நகை, நட்டு, வீடுன்னு எல்லாமே யாருக்காக? கடைசியில் நான் யாருக்காக விட போகிறேன்? ஏன் பொண்ணு மட்டும்தானே எனக்கு, எல்லாமே அவளுக்கு தானே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட சக்திவேலுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இவர் வேற ரூட்டில் போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று கணக்கு போடுவாருன்ற மாதிரி இப்போது அண்ணன் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இருக்காரே. அச்சோ, விட்டா மகளுக்கே மொத்த சொத்தையுமே வாரி கொடுத்துருவார் போல. இல்லை இல்லை, இதை விடவே கூடாது. அண்ணன் ராஜிக்கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, என்னண்ணா பேசிக்கிட்டு இருக்க? இல்லைண்ணே, இல்லவே இல்லை. நீ ராஜு கூட பேசினா அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமே நம்ம வீட்டில் நடு வீட்டில் வந்து உட்காந்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ராஜி பண்ணது தப்பு தானே. அவள் எவனோ ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கவே கூடாது. நமக்கு அப்பா, சித்தப்பா, பெரியம்மான்னு அத்தைங்கன்னு எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிருக்கணும். ஒருத்தரை கூட யோசிச்சு பார்க்காம அவள் பாட்டுக்கு எவனையும் லவ் பண்ணி அவனை நம்பி நகை நட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்தது அவளோட தப்பு. அவளோட தப்புன்றதை விட நம்ம மேலே அவள் பாசமாக வைக்கலன்னு. அப்படி இருக்கிறப்போ அவ கூட நீங்கள் பேசவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் இங்கே முத்துவேல் இருந்துட்டு, "டே சக்தி, இருடா, ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ராஜிக்கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு ராஜி, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் உன்னுடைய கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்றது எனக்கு முழுசாக இப்போ தெரிஞ்சு போச்சு. கோமதி தான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கா. இங்கே பாரு, விருப்பமே இல்லாமல் நீ எதுக்காக அங்கே இருக்கணும்? நமக்கு சொத்து இல்லையா, வீடு இல்லையா, இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையா? இப்படி எல்லா வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே பாரு ராஜி, நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டாம். கதிரை விட்டு பிரிஞ்சு நீ வந்துடு, சரியா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த அப்பா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லவும், இதை கேட்ட ராஜு இருந்துட்டு, "அப்பா, இப்படி பேச வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுப்பா. நீங்கள் எங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால என்கிட்ட 4 வார்த்தை நல்லா ஆறுதலாக பேச முடியும் அப்படின்னா பேசுங்க. கதிரை விட்டு பிரிஞ்சு வா, அந்த வீட்டை விட்டே வந்துரு அப்படின்னாலாம் எப்பவுமே சொல்லாதீங்கப்பா. கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நானும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். நான் அவன் கூட தான் வாழ்வேன். அவன் ரொம்ப ரொம்ப என்னை நல்லா பார்த்துக்கிறான்ப்பா. என்னுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறான்ப்பா. அவனை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நான் அவன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துவேலுக்கு நோஸ் கட் ஆகிடுது. "உன்னெல்லாம் மதித்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என் மான கௌரவத்தை விட்டு வந்து உங்ககிட்ட பேசினேன் பாரு, அது என்னை செருப்பால் அடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே சக்திவேலுக்கு அப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. எங்கே 2 பேருமே க்ளோஸ் ஆகி ஒன்றா ஒட்டிப்பாங்களோ, மொத்த சொத்தும் ராஜிக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேலுக்கு கதி கலங்கி போச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே ராஜி அங்கேருந்து போயிடுறாங்க. முத்துவேல் அவமானப்பட்டு நிற்கவும் சக்திவேல் இருந்துட்டு, "அண்ணே, நான் எத்தனையோ டைம் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை பாத்தியா? அவளுக்கு நல்லது செய்ய நினச்சி போய் அவகிட்ட பேசுனா அவள் உங்களவே அசிங்கப்படுத்திட்டானே. இங்கே பாருண்ணே, அந்த கோமதி வீட்டுக்கு போனாவே எல்லாருமே அந்த பாண்டியன் பரதேசி மாதிரி ஆயிடுவாங்கண்ணே. தயவு செஞ்சு அந்த வீட்டோட உறவையும் ஏன் ராஜியோட உறவையுமே அத்து விட்டுருண்ணே. அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அப்போ தான் நீயும் மானம் கௌரவத்தோட மரியாதையாக வாழ முடியும்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே இங்கே சொல்லி முத்துவேலை ஒரு
அ அதாவது எப்பவுமே ராஜு கூட பேசவே கூடாதுன்ற அளவுக்கு எங்க சக்திவேல் வந்து ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க ஒரு ஆட்டோ வந்து வீட்டுக்கு வருது. அதாவது கோமதியோட வீட்டுக்கு. ஆட்டோலேருந்து இங்க நம்ம பாண்டியனும், மயிலும் இறங்கி வராங்க. வெளிய வந்த கோமதி, சரவணன், கதிர் இவங்க 3 பேருமே வெளிய வராங்க. ஆட்டோ சத்தம் கேட்டதும். நம்ம மயிலையும், பாண்டியனையும் ஒண்ணா பார்த்துட்டு, இங்க கோமதி, சரவணன், கதிர், ராஜி இவங்க எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆவுறாங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி உடனே கோமதி ரொம்பவே விறுவிறுப்பா வந்து மயில்கிட்ட, ஏய் நீ எதுக்காகடி இங்க வந்த? இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொல்லி அனுப்புனேன்ல. ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டு இப்போ என்னடானா வந்து நல்லவ மாதிரி வந்து நிக்கிற. இங்க பாருடி, ஒழுங்கா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி சொல்லவும், உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடி, எந்த முகத்தை வச்சு நீ இங்க வந்த? எதுக்காக வந்த? அதுவும் அப்பா வந்த ஆட்டோல ஒண்ணா வந்திருக்க. என் அப்பா கூட பேசுறதுக்கோ, ஏன் என் அப்பாவோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியுமே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கான தகுதி உனக்கு இல்லவே இல்லை. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டா உன்னை வீட்டில் சேர்த்துப்போன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கேருந்து போறியா, இல்லை உன்னை கத்தியால் குத்தி சாவடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் பயங்கர கோவப்படுறாங்க. உடனே இங்க பாண்டியன் இருந்துட்டு, போதும் நிறுத்து சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இவளையே கூட வந்து அதாவது இவ கூட வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேற ஆட்டோவே கிடைக்கலையா? இவ வர ஆட்டோ தான் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா, நான் தாண்டா மயில அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. உடனே கோமதி இருந்துட்டு, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளையோட வாழ்க்கை கெடுத்தவள போய் வீடு ஏறி போய் அவளை கையோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மறது கலண்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என் மரம்லாம் கலலல. நான் நல்லா தான் இருக்கேன். நான் பண்ணின இருக்கிறது எல்லாமே சரிதான். மயிலு இனிமே இந்த வீட்ல தான் இருப்பா. யாருமே கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் வெறப்பா சொல்லவும், இதை கேட்ட கோமதி, ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க நீங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ நம்ம குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. உண்மையை மறைச்சி பொய் சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தவே இவன் அலக்கடிச்சிருக்கா. வீட்டுக்கு அதாவது வீட்டில் உள்ள எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அங்கே இங்கன்னு நம்மளை எப்படியெல்லாம் அலைய விட்டா. இவன் நம்ம வீட்டுக்கே மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி சொல்லவும், சரவணனுமே ஆமாப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவன் என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாப்பா. ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதியே இல்லாமல் இருந்ததுக்கு காரணமே இவதான்ப்பா. இவ கூடலாம் இருக்கவே முடியாதுப்பா. கடைசியில் நம்ம தலைமையிலலாம் கல்லை தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு கூட இவ தயங்க மாட்டாப்பா. இப்படிப்பட்டவளை திரும்பவும் போயிட்டு அவங்க வீட்டுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. என்னப்பா என்னப்பா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா, வெளியே வச்சு எதுவும் பேச வேண்டாம், நடு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, இல்லைங்க, கண்டிப்பாக என்னால் இவளெல்லாம் உள்ளே விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, உன்னை விட இவ ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடல. மயில் அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக, ஏன் அவங்க அப்பா அம்மா கூட தான் அதாவது மயிலுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்றதுனால தான் அப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக மயிலும் எல்லாருக்கிட்டேயுமே அந்த பொய்யை ரொம்ப நாள் பொய் சொல்லி அந்த உண்மையை மறைச்சிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதானே. அவங்கவுங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. நீயும் அதே மாதிரி தானே நம்பிக்கை துரோகம் தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்து லூசுன்ற கோமதி? அப்போது நீ பண்ணினது தப்பு இல்லையா? கூடயே இருந்து குழியை வெட்டி அதில் தள்ளிவிட்டு கணக்காக என்னை தள்ளி விடலையா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலையா நீ? இங்கே பார், நீயே இந்த வீட்டில் இருக்கிறப்போ ஏன் மயில் மட்டும் அவங்க அம்மா வீட்டில் இருக்கணும்? மயிலோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்கா. மற்றபடி வேற எந்த உள்நோக்கமும் அவங்களுக்கும் கிடையாது. இத்தனை நாளாக சரவணன் மேலேயும் சரி, நம்ம குடும்பத்து மேலேயும் சரி, மயில் உண்மையான அக்கறையும் பாசத்தையும் தான் காட்டியிருக்கா. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்வான். நடிக்க வந்தவ எதுக்காக இப்படியெல்லாம் செய்யணும்? இல்லை இல்லை, மயில் நல்லவதான். அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் இவங்க குடும்பத்தையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க? பின்ன என்ன கோமதி, அதாவது உங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டு. உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, அதுக்காக நீ உண்மையை மறைச்சேன்னு சொல்கிற. அதே மாதிரி தானே ஒவ்வொருத்தருமே பொய் சொல்கிறப்போ அவங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்க தானே செய்யும். அப்போது மயிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மயில் விஷயத்தில் அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க. என்னங்க திரும்ப திரும்ப அவங்க வாழ்க்கை அப்போது நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு அலைய விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணனை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்கா, அவனை நிம்மதி இல்லாமல் பண்ணியிருக்கா. அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு,
அவங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோ! எப்படியாவது பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிடணுன்றதுனால போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு போயிருக்காங்க. மத்தபடி பெருசா யோசிக்கிறதுக்கெல்லாம் இதுல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே இங்க சரவணன் இருந்துட்டு, "அம்மா என்னம்மா இதெல்லாம்? இந்த மயில கடைசி வரைக்கும் ஏன் என் லைஃப் லாங் நான் சாகுற வரைக்கும் இவள பார்க்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா என்னடான்னா, மயில போய் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. என்னம்மா நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "டேய் சரவணா போதும்டா. நீங்க எல்லாரும் புலம்புனது எல்லாமே போதும். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா. நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் கேட்பேன்னு சொல்லுவியே. இப்ப நான் சொல்றத கேளுடா. இங்க பார், உன் வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கணும். மயிலு அவளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, அவளுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தினால பொய் சொன்னா. இனிமே அவ உன்கிட்ட பொய் சொல்லவே மாட்டா. இங்க பாருடா, மயிலுக்கும் உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீ தனியா எப்புட்றா இருப்ப? ஒரு குடும்பமா இருந்தா தானே எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். திரும்பவும் இன்னொரு கல்யாணம் பண்ணவும் முடியாது. அது எப்பவுமே காலத்துக்கும் ஒரு சொல்லா இருக்கும்டா. ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு கூட நெறைய வாய்ப்பு இருக்கு. இங்க பாருடா சரவணா, நீ மயில் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்றது தான் கரெக்ட்டு. இனிமே மயிலால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நான் கேரண்டிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சொல்றத கேட்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ப்பா. நீங்க எம்புட்டு பெரிய விஷயம் சொன்னாலுமே அதுக்கு நான் மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு அத செய்றேன்னு தான் சொல்லுவேன். ஆனா மயில் விஷயத்துல மட்டும் நீங்க சொல்றத கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க பாண்டியன் வெறப்பா பார்க்குறாங்க. என்ன சரவணா, அப்போ நான் சொல்றத கேட்க மாட்டேன், கடைசி வரைக்கும் இப்படி ஒண்டி கட்டியாவே வாழ்க்கைய கழிச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படியே கூட நான் போய்க்கிறேன்ப்பா. ஆனா இந்த பொய்க்காரி கூட என்னால குடும்பம் நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. கோமதியுமே, ஏங்க எதுக்காகங்க இப்படி சரவணனை போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறீங்க? அவன் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவன் ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்திருப்பான். ஆனா நீங்க போய் இந்த கேடு கெட்டவள கூட்டிட்டு வந்து இவனுக்கு கல்யாணத்த பண்ணி வச்சு இவன் வாழ்க்கைய இப்படி சீரழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வார்த்தைய விட்டுர்றாங்க. இத கேட்ட பாண்டியனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அத பெருசா எடுத்துக்காம, "மயிலு நீ உள்ள வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உடனே இங்க கோமதி இருந்துட்டு உள்ள ஓடி வந்து, "ஏய் மயிலு, என்னடி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இம்புட்டு பொய்ய சொல்லி இந்த குடும்பத்தவே ஏமாத்தி, இந்த குடும்பத்த எப்படியெல்லாம் அலக்கடிச்ச? அவங்க வந்து உன்ன கூட்டாக அப்படின்னா, நீ பாட்டுக்கு கூடவே வந்துருவியாடி? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்ல, எதுவுமே இல்ல. என் பிள்ளைய எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின? ஒழுங்கா இங்கேருந்து போடி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பொளந்து கட்டுறாங்க. "போதும் நிறுத்து கோமதி. ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத. மயில் இந்த வீட்ல இருந்தா மட்டும் தான் நீயும் இருக்கணும். ஏன்னா நீயும் அதே தப்பு தான் பண்ணியிருக்க. எதுவா இருந்தாலும் நீயே முடிவெடுத்துக்கோ. நீ இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமா? நீ இந்த வீட்ல இருந்தா அவளும் இருப்பா. நீ இல்ல இந்த வீட்ட விட்டு போயிட்ட அப்படின்னா, கண்டிப்பா நானும் மயில வீட்ட விட்டு அனுப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் வந்து சொல்றாங்க. இத கேட்ட நம்ம கோமதியும் அப்படி திருட்டு முழி அதாவது பயங்கர அதிர்ச்சியா கண்ணெல்லாம் உருட்டி உருட்டி பார்க்குறாங்க. கதிர் இருந்துட்டு, "என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் வந்தத்துலருந்து பார்க்குறேன். நீங்க என்னடான்னா அம்மாவ மயிலா அண்ணி கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க. அவங்க குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருமே எம்புட்டு பெரிய ஃப்ராட் வேல பண்ணாங்க. ஆனா நீங்க என்னடான்னா அம்மாவ கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய தான் அமைச்சு குடுத்துருக்கு. ஆனா நீங்க அண்ணனோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு. இப்ப அண்ணனோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ! அப்போ உன் அம்மா தான் இந்த குடும்பத்துக்கும், உங்களுக்கும் நல்லது பண்றவ. ஆனா நான் கெட்டது பண்றவனா? நான் வாழ்க்கைய அழிச்சு வைக்கிறவனா? உங்க எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மூச்சு விடுறப்பலாம் உங்களோட நெனைப்பு தான் உங்க வாழ்க்கைய நல்லா படுத்தணும், நல்லா இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே நெனச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ இப்போ உன் அம்மா தான் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, சரி உன் அம்மா நல்லவளாவே இருந்துட்டு போகட்டும். இப்போ நான் சரவணனோட வாழ்க்கைய சரி செய்யணும். அதனால தான் மயில இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க சரவணன் பயங்கர கோவமா வந்து, "அப்பா போதும் நிறுத்துங்கப்பா. நீங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டைய மண்டைய ஆட்டினே இனிமே என்னால இருக்க முடியாதுப்பா. என் வாழ்க்கை விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன். இத்தனை நாளா மயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் நிம்மதிய கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. மயில் இந்த வீட்ல இருக்கிறது தான் உங்களோட ஆசை, உங்களோட விருப்பம் அப்படின்னா எனக்கு ஓகே தான்ப்பா. அவ இருக்கட்டும். ஆனா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, "டேய் சரவணா ஏன்டா இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சரவணன் சொல்றாங்க, "ஏன்பா நீங்க என் மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, போய் இந்த கேடு கெட்டவள திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அவ கூட தான் நான் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்காப்பா? கண்டிப்பா அதெல்லாம்
இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். மயில் இந்த வீட்டில் இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு சரிதான், ஓகே தான், ஓகே. நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மயில் இருந்துட்டு, ஏன் மாமா அப்படி பேசுகிறீங்க? இதுக்கப்புறம் நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் மாமா, நீ உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஏய், நீ மட்டும் என்கிட்ட பேசுறாதடி, ஒழுங்கா போடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாங்க. கோமதி இருந்துட்டு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சரவணன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அதானே? அவன் நிம்மதியாக இத்தனை நாளாக இல்லவே இல்லை. இவளை கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து அவன் நிம்மதி இழந்து தான் இருக்கான். சரி, வீட்லேயாவது இருப்பானா? அதையும் இருக்க விட மாட்டீங்க. இப்போ அவன் வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்கும்ல, உனக்கும் அந்த மயிலுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த குடும்பத்து கூட சேர்ந்துக்கிட்டு ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து சொல்லவும், போதும் நிறுத்து கோமதி, ரொம்ப நல்லவ மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காத. இப்போது எல்லாருக்குமா சேர்ந்து நான் தான் கெட்டவன் ஆயிட்டேன். சரிப்பா, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. மயிலு, நீ உங்கள் வீட்டுக்கு போமா, நான் எங்கேயாவது போய் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் கோமதி, சரவணன், கதிரி எல்லாமே ஐயோ ஏன்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆமாட சரவணா, உன் வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக தானே இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். ஆனால் நீ என்னடனா வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற. இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்னடா பிரயோஜனம்? பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா, என்னோட விருப்பம் என்னன்னு நீங்கள் கேட்கணும் இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு மயிலை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அப்போது நீ அம்புட்டு பெரிய ஆளாயிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா நீ இம்புட்டு பெரிய ஆள் ஆயிட்டியான்னு கேட்டால் அப்போ எனக்குன்னு மனசு எதுவுமே இல்லையா? எனக்குன்னு எதுவுமே விருப்பம், ஆசை, பாசம் எதுவுமே இருக்கக்கூடாதா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் நான் கேட்கணுமாப்பா? கண்டிப்பாக என்னால் அந்த மயில் விஷயத்தில் அப்படி பண்ணவே முடியாதுப்பா. கண்டிப்பாக அது என் மனசு ஏற்றுக்கலப்பா. நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து இங்கே பாண்டியனுக்கு எப்படியாவது தன் மனசில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து புரிய வைக்கணும், தன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாண்டியன் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சரவணன் வாழ்க்கையில் மயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சரவணன் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பாண்டியனுமே புரிஞ்சுக்கிட்டு மயிலை வீட்டை விட்டு துரத்திடணும், சரவணன் கூட ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது, சரவணன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.